ஓம் காளி தேவியே போற்றி போற்றி. ஓம் மகா காளியே போற்றி போற்றி. ஓம் பத்ரகாளி தாயே போற்றி போற்றி. என் அன்பு குழந்தையே, இந்த மங்களகரமான தினத்தில் உனது பிரச்சனைகளை எல்லாம் போக்கி நீ கேட்ட வரங்களை எல்லாம் உனக்கு அள்ளி கொடுக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் வந்திருக்கும் உன் தாயை அலட்சியம் செய்துவிடாதே என் தங்கமே. இந்த பதிவை முழுமையாக கேட்டுவிட்டு செல் என் தங்கமே. என் அன்பு குழந்தையே, உறவுகளை நேசிக்கும் நீ உறவுகளுக்கு ஏதாவது ஒன்றென்றால் முன்னால் நின்று அவர்களின் கண்களிலிருந்து கண்ணீர் வருவதற்கு முன் உன் கண்களில் இருந்து கண்ணீர் வந்துவிடும் என் தங்கமே. அவ்வளவு உறவுகளை மதித்து அவ்வளவு பாசங்களை அந்த உறவுகளுக்காக கொடுப்பவன் நீ. பாசம் உறவு என்று ஒரு கட்டுக்கோப்பில் வாழ்பவன் நீ. அவர்களின் வேதனை எப்படி தீர்த்து வைப்பது என்று 1000 முறை யோசிப்பவர் நீ. எப்படியாவது அவர்களின் பிரச்சனைகளை தீர்த்துவிட வேண்டும் என்று அவர்களை விட அதற்காக போராடி அவர்களுக்கு நல்லதை செய்து வைப்பாய் நீ. இப்படியெல்லாம் உறவுகளை பாதுகாத்து நீ எந்த சங்கடங்களும் யாருக்கும் வரக்கூடாது என்று அத்தனை கவனமாக எது செய்தாலும் எது சொன்னாலும் உறவுகளிடம் கவனமாக நடந்து கொண்டிருக்கின்றாய். யாராவது உன்னிடத்தில் உதவி என்று கேட்டு வந்தால் கூட உனக்கு இருக்கிறதோ இல்லையோ என்று தெரிந்து கொள்ளாமல் கூட அவர்களுக்கு அள்ளி அள்ளி கொடுத்து விடும் கொடை வள்ளல் கொண்ட மனம் நீ என்று. இப்படிப்பட்ட உனக்குத்தான் அவர்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் தெரியுமா? அவர்கள் செய்கின்றது வினைக்கு மேல் வினையை உனக்கு கொடுத்து கொண்டு, அதுவும் உன் சகோதரர்களின் துணையுடன் தான் இதுவெல்லாம் நடந்து கொண்டிருக்கின்றது. உன் சகோதரர்கள் அனைத்தும் துணையாக முதலில் நின்று கொண்டிருக்கிறார்கள். உனக்கு எதிரியாக இருக்க செய்வதனை எல்லாம் மறந்துவிட்டு உறவுகளுக்குள் மூட்டி கொடுத்து உன்னை பற்றி அவர்களிடத்திலும் அவர்களை பற்றி இவர்களிடத்திலும் ஒவ்வொன்றை பற்றி ஒருவரை பற்றி ஒருவரிடத்தில் மூட்டி கொடுத்து அனைவரின் மேலும் பழியை போட்டு இப்படி மூட்டி கொடுத்து உன் சகோதரியை பற்றித்தான் உன்னிடத்தில் சொல்லப் போகின்றேன். இத்தனை வேலைகளை உனக்கு பின் செய்து கொண்டிருக்கிறார் அவர். உனக்கு பார்த்து கொண்டு, உனக்கு நடப்பதை கேட்டுக்கொண்டு, உனக்கு என்ன செய்யலாம் என்று யோசித்து கொண்டிருக்கின்றார் என் தங்கமே. வெளியில் பார்த்தால் எதுவும் தெரியாதது போல இருப்பவர், ஆனால் உள்ளுக்குள் பல வினைகளை வைத்து கொண்டுதான் நம்மிடம் நல்லவர் போல் வேஷம் போட்டு கொண்டிருக்கின்றார் என் தங்கமே. குடும்பங்கள் அனைத்தும் 2ஆக பிரிய வேண்டும். ஒருவருக்கொருவர் பேசும்படியாக இருக்கக்கூடாது. அவர்களை எல்லாம் காட்டி தூக்கி எறிந்து விடுவது போல உறவுகளை பிரித்து விட்டு வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கின்றார் என் தங்கமே. ஆனால் உன் குடும்பம் என்று வரும்போது மட்டும் அவர் இன்னும் வேகமாக செயல்பட்டு கொண்டிருக்கின்றார். ஆனால் தன் குடும்பம் என்று வரும்போது ஒற்றுமையை நினைத்து அவர்கள் மற்ற குடும்பத்தை பற்றி நினைப்பது கிடையாது. அவரவர் குடும்பத்தை நலனும் வளமும் பெற மற்றவரின் குடும்பத்தை கெடுக்கும் உலகம் என் தங்கமே. இப்பொழுது சண்டையும் சச்சரவுமாகத்தான் இருக்க வேண்டும் என்று மனதளவில் ஆனால் ஆசைகள் வைத்து கொண்டு அவன் ஏதாவது பிரச்சனை என்று சமாதானப்படுத்தும்படி அனைவரின் முன் நின்று நடித்து கொண்டிருப்பார் என் தங்கமே. அப்பொழுது அவன் அங்கு நடிக்கிறான் என்பது அனைவருக்கும் தெரியும் ஒழிய, ஆனால் உன் சகோதரிக்கு தெரியாமல் தான் இருக்கின்றது. உன்னுடன் பிறந்தவர்களின் வாழ்க்கையை சரி செய்ய வேண்டும் என்று நினைக்கிறாய். ஆனால் உடன் பிறந்தவர்களுக்கு என்ன ஆனாலும் ஏதோ ஒரு இடத்தில் அன்பு என்று இருந்தாலும் வெளியே இருப்பது வஞ்சகம்தான். வெளியில் இருந்து வந்தவர்களுக்கு அன்பு என்று இல்லாமல் எப்பொழுதும் ஒருவரை பற்றி ஒருவர்
மூட்டி கொடுத்து பிரச்சனைகளை உண்டாக்கி உடன் பிறந்தவர்களுக்கு வெறுப்பை சம்பாதிக்கும்படிதான் நடந்து கொண்டிருக்கின்றார்கள். அப்படிதான் நடத்தி வைத்து கொண்டிருக்கின்றார்கள். இங்கு நடந்து கொண்டு இருப்பது உன்னுடைய உடன்பிறப்பின் சம்மதத்துடன் தான் நடந்து கொண்டிருக்கின்றது என்பது ஆச்சரியப்படுவதற்கு உனக்கு ஆச்சரியப்படும் விதமாகத்தான் இருக்கின்றது பிள்ளையே. நல்லதோ கெட்டதோ விலகி வந்து விட்டார்கள் என்று இல்லை என்றால் நீ அவர்களோடு பழகி வந்து கொண்டிருக்காதே, அவர்களிடம் விலகி வந்துவிடு என் தங்கமே. உன்னுடைய நிலை மோசமாக போய்விடும். அவர்களுடன் பழக்கத்தை மேலும் மேலும் அதிகரிக்காதே. மேலுக்கு மேல் பிரச்சனைகளை கொடுத்து கெட்ட எண்ணத்தால் குடும்பத்தை அழிக்க வேண்டும் என்று நாடகமாடி குடும்பத்தை கெடுப்பார்கள் என் தங்கமே. உனக்கு பிரச்சனையை கொடுக்க அவர்கள் எந்த எல்லை வேண்டுமானாலும் சென்று உன்னையும் உன் குடும்பத்தின் சந்தோஷத்தையும் நிம்மதியையும் சீர்குலைத்து விடுவார்கள். அவர்களிடத்திலிருந்து விலகி நில். உனக்கு நல்லது தானாக தேடி வரும் என் தங்கமே. யாரையும் நினைத்து கண்கில் கலங்கி விடாதே என் குழந்தையே. இங்கே யாரும் யாரையும் நினைத்து கண்ணீர் சிந்துவது இல்லை. அவரவர் குடும்பத்தை பார்த்து வைத்து அவர்கள் பாதுகாப்பாக இருந்து கொள்கிறார்கள் என் தங்கமே. கவனமாக இருந்து கொள். அதுபோல நீயும் வாழ்க்கையில் பழகி உறவுகள் உரிமை பாசம் கடமை என்று அழைத்தால் உன் குடும்பத்தை நீ இழந்து விடாமல் உன் குடும்பத்தில் இருப்பவர்களுக்கு உன் பாசத்தை அள்ளி கொட்டி கொடு. உன் குடும்பத்துடன் நேரத்தை பகிர்ந்து கொள். அடுத்தவர்களுக்கான நேரத்தை கொடுத்து உன் வீட்டில் இருப்பவர்களிடம் நேரத்தை எடுத்து சண்டையிட்டு கொண்டிருக்கிறதே என் தங்கமே. உன் பாசத்தை எல்லாம் இழந்து தான் விடுவாய் என் குழந்தையே என்பதை தெரிந்து கொண்டு உன் பாசத்தை எல்லாம் மூட்டை கட்டி வைத்துவிட்டு கேட்டாலும் பரவாயில்லை, கெட்டவர்கள் யார் என்று தெரிந்துகொள். அவர்களிடமிருந்து ஒதுக்கி நீ இருக்க பழகிக்கொள் என் தங்கமே. உன் வாழ்க்கையில் இருக்கும் பிரச்சனைகளை அகற்றி வைத்துவிட்டு நீ உன் குடும்பத்தை பார்த்து நீ மேலோங்கி வர என்ன செய்ய வேண்டுமோ அதை முதலில் செய்துவிடு என்று சொல்ல வந்தேன். இனியும் உனக்கு புத்தி வரவில்லை என்றால் நீ படும் கஷ்டங்களை உன் குடும்பமும் படப்போகின்றது என்பதை தெரிந்து கொள். அதற்கு நீதான் காரணம். அதற்கு உனக்கு சம்மதமா என்பதை யோசித்துக்கொள். நீ எப்பொழுதும் ஜாக்கிரதையாக இருந்து உறவுகளை நினைத்து வருத்தப்படாமல் முடிந்து போன காரியங்களை முடித்துவிட்டு ஓரமாக ஒதுக்கி தூக்கி வைத்துவிட்டு உன் கடமைகளை செய்து உன் வீட்டில் நீ உன் குழந்தைகளுடன் பாதுகாப்பாக உன் வாழ்க்கையை பத்திரப்படுத்திக் கொள் என் தங்கமே. அதுவே உனக்கு நல்லது. எல்லா கஷ்டங்களும் உனக்கு வந்துவிடும் என்று அவர்கள் அனைத்தையும் செய்கிறார்கள். உனக்கு வரட்டும் என்று அவர்கள் நினைக்கிறார்கள். அவர்களுடன் சேர்ந்து நீயும் உன் வாழ்க்கையை நீ புதைகுழியில் தள்ளிக்கொள்ளாதே. உன்னுடைய தொழிலை செய் என் தங்கமே. அவரவர் வாழ்க்கையை பார்க்கிறார்கள். நீயும் உன் வாழ்க்கையை பார்த்து உன் மனைவி உன் குழந்தை உன் தாய் உன் தகப்பன் என்று உன் குடும்பத்தை பார்த்து பழகிக்கொள் என் தங்கமே. அவர்கள் எல்லாம் உன் குடும்பத்தை சீரழிக்க திட்டத்தை போட்டு கொண்டிருக்கிறார்கள் என்பதே உண்மை என் தங்கமே. உன் குடும்ப ரகசியத்தை உன்னுடன் மனதில் புதைத்து வைத்துக்கொள். மற்றவர்களிடம் சொல்கிறேன் என்ற பெயரில் மற்றவர்களுக்கு நீயே வாய்ப்பளித்து விடாதே என் தங்கமே. அவர்கள் எல்லாம் உன்னை கஷ்டப்படுத்த பிறந்தவர்களே. நீ நிம்மதியாக இருக்க உன்னுடைய வாயை கட்டுப்படுத்தி கொள்ள வேண்டும் என் தங்கமே. நான் உன்னுடன் இருந்து உன் வாழ்க்கையை காப்பாற்றி கொடுக்கின்றேன். நீ கவலைப்படாதே. வரும் ஆபத்தை தள்ளி விடுகின்றேன் என் தங்கமே. நான் உனக்கு துணையாக உனக்கு நிழலாக தான் இருந்து கொண்டிருக்கின்றேன் என் தங்கமே. ஓம் காளி தேவியே போற்றி போற்றி.
ஓம் மகா காளியே போற்றி போற்றி. ஓம் பத்ரகாளி தாயே போற்றி போற்றி. எல்லோருக்கும் நல்லதை நினைக்கும் என் குழந்தைக்கு என்றும் நல்லதே நடக்க இந்த தாயின் மனமார்ந்த ஆசிர்வாதங்களும் வாழ்த்துகளும். வாழ்க வளமுடன்.